ஸோ இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள், தெரிஞ்சிருக்கிறதுலேயே நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அது ப்ளஸ் நமக்கு பேட்டர்ன்ஸ் எப்படி வந்து உருவாகுது, அந்த பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி நம்மளால் வந்து நெக்ஸ்ட்டு கைண்ட் ஆஃப் டைரக்ஷனை வந்து டிசைன் பண்ண முடியும், எந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து 2 கைண்ட் ஆஃப் ட்ரேடர் வந்து இருப்பாங்க. என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிக் பிளேயர்ஸ், இன்னொன்று ரீட்டைலர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிக் பிளேயர்ஸுங்கிறது பேங்க்கு, பென்ஷன் ஃபண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பிளேயர்ஸ். அவங்கக்கிட்ட வந்து பலதரப்பட்ட மக்களோட பணம் ரொம்ப குரூப் மணியாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து ஒரு அக்ரெசிவ் எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நாளைக்கு ஒரு 20,000 பாயிண்ட் மேலே தான் போகுது, நாளைக்கு மீன்ஸ் ஒரு அடுத்த ஒரு 3 மாதத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் போகுது, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் 20,000 பாயிண்ட் போகும் அப்படிங்கிறத அவங்க இன்றைக்கே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்முக்கு எந்தெந்த ஸ்டாக்கில் ஷார்ட் டேர்முக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்ககிட்ட இருக்கும். ஏன் அவங்களால வைடு வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண முடியுதுன்னா, அவங்ககிட்ட அவ்வளோ குரூப்பிங் மணி இருக்குது. பல ஆயிரம் கோடிகள் இருக்கும். இவ்வளோ 1000 கோடியை இன்ட்ராடே பண்ணலாம், இவ்வளோ 1000 கோடியை ஸ்விங்குக்கு பண்ணலாம், இவ்வளோ 1000 கோடியை இன்வெஸ்டிங் பண்ணலாம், இவ்வளோ 1000 கோடியை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இவ்வளோ 1000 கோடியை பாண்ட்ஸில் போடலான்னு அவங்களால டைவர்சிஃபை பண்ண முடியும். ரீசன், அவங்ககிட்ட thousands of crores இருக்கும். பட் ரீட்டைலரால் அவ்வளோ பண்ண முடியாது. நம்மக்கிட்ட வந்து பிளான் இருக்கலாம், பட் கேபிட்டல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. கேபிட்டல் நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்கா கிடையாது. ஒரு மேக்ஸிமம் ரீட்டைல் ட்ரேடர் எவ்வளோ இருக்கும், 1000கள் ஆரம்பித்து லட்சங்களில் தான் இருக்கும். கோடியில் வச்சுருந்தாலும் வந்து HNI, அவங்களுக்கான ட்ரேடிங் மெக்கானிசம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தே போகாது. அப்போ ரீட்டைலரோட ட்ரேடிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும், அவங்ககிட்ட மேக்ஸிமம் 10,000, 50,000, 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ரீட்டைலரோட எப்படி சொல்கிறது, ஒரு கேபிட்டல். ஓகேவா? அப்போ ரீட்டைல் ட்ரேடர் வந்து அந்த மினிமம் கேபிட்டல் வச்சு அவங்களுடைய ட்ரேடிங் மெக்கானிசம் எப்படி இருக்கணும்னா, டிஃபென்சிவ் மெத்தடில் இருக்கணும். டிஃபென்சிவ் மெத்தட்னா என்ன, அக்ரெசிவ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிஃபென்சிவ் மெத்தட் அப்படின்னா இதுதான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, சரிங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் சைடு தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியுது. மார்க்கெட்டோட ஓவரால் பயாஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பயாஸ் வந்து நெகட்டிவாக தான் காட்டுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி இந்த சப்போர்ட்டுக்கு வரும், 7,900 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பாட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணுறேன். நான் வந்து இந்த 7,940 ரூபாய்க்கு மார்க்கெட்டு வரும் அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ணணும். நான் வந்து ரீட்டைல் ட்ரேடர், என்கிட்ட வந்து லிமிட்டட் அமௌண்ட்டு தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், இந்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே நோக்கி தான் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ரீட்டைல் ட்ரேடர் ஆகிய நான் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட்டே பண்ணணும். ஆனால் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட சொன்னேன் இல்லையா, பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்கக்கிட்ட எக்ஸஸ் மணி இருக்கும். எக்ஸஸ் மணினா எக்ஸஸ் மணி. அவங்க சும்மா ட்ரேடிங்கெல்லாம் போக தனியாகவே நிறைய மணி வச்சுருப்பாங்க, சர்ப்ளஸ் மணின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் திடீர்னு ஃபால் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட ரஃப்லி சில 1000 கோடிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து 7,940 ரூபா வந்தால் நம்ம வந்து பை பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ரேஞ்ச் வந்தால் பை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படினாலும் மார்க்கெட் அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து அவங்க தானே டைரக்ஷன் டிசைடர்ஸ். அப்போ மார்க்கெட் வந்து இறங்கிட்டு ஏற தான் போகுது அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ மார்க்கெட் இறங்குதா, இங்கேயே வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட் இறங்குதுங்களா, இந்த ரேஞ்சிலே வாங்குவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து இன்னொரு 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா அங்கேயும் வாங்குவாங்க. திருப்பி நம்ம எங்கே எதிர்பார்த்தோமோ இங்கேயும் வந்து வாங்குவாங்க. திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா, மேலே போகும்போது மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிடும், இங்கேயும் வாங்குவாங்க. அப்போ நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது வெறும் 7,927 இருக்கும். அவங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது மொத்தமாக அவங்க மார்க்கெட்டோட இறங்க ஆரம்பிக்கும் போதும் வாங்குவாங்க, ஏறும்போதும் வாங்குவாங்க. அவங்களுடைய மெக்கானிசம் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து சர்ப்ளஸ் மணி இருக்குது. இப்போ வந்து சார் இவ்வளோ வாங்கியிருக்காங்களா, அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க 8,700லேருந்து 7,900 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வரும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,400 ரூபா 8,500 ரூபா தான் அவங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸாக வரும். அப்போ மார்க்கெட் அதோடைய ஒரிஜினல் டைரக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் இதுதான் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க வந்து இந்த டைமில் லாஸில் இருப்பாங்க. அப்போ வந்து மல்டிபிள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சிலலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம், இங்கே பண்ணியிருக்காங்க, திருப்பி இங்கே பண்ணியிருக்காங்க,
திருப்பி இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 4 இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 இடத்துலையும் வந்து பண்ணும்போது இப்போ இந்த இடங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து ஆப்வியஸ்லி லாஸில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு லாஸில் தான் காட்டும். ஆனால் அவங்களாம் பயப்பட மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, டைரக்ஷன் டிசைடர் அவங்க தான். குளோபல் எக்கனாமி இப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து இப்போ முக்கியமான எல்லாமே அவங்ககிட்ட வந்து அல்காரிதம் தான். இப்போ ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் பையர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாக் இந்த ப்ரைஸ் போச்சு அப்படின்னா இங்கே வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க, நார்மல் பையர்ஸ் வந்து இந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே டீம் டேட்டா. அவங்க எல்லாமே டீம் தான். நம்ம ஒரு ஆளாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே 100 பேர் 1000 பேர் அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஏரியா வரும்போது நெகட்டிவில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மறுபடியும் பிக்கப் ஆகி மேலே போகும்போது இந்த டேட்டா எல்லாம் ஆவரேஜ் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேலே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, இதுக்கப்புறம் மேலே வந்து கேண்டில் போட்டு மார்க்கெட்டை போக ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க இங்கே வாங்கியிருப்பாங்க இல்லையா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். அங்கே போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வரப்போகுது, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கும்போது இந்த ரேஞ்ச் வந்தால் தான் பை பண்ணணுங்கிற பிளானை மட்டும்தான் போடுறமே தவிர, இங்கே வந்தால் தான் வாங்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து கிளாரிட்டியாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இங்கே மார்க்கெட் எப்படினாலும் இங்கே இருந்தாலும் வரப்போகுது, நம்ம இங்கேயே வாங்கலாம் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஐடியாக்கெலாம் நீங்கள் போயிடக்கூடாது. ரீசனாக அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேக்லாக் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ஏரியாவில் வாங்குறீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையோ, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையோ, சரியான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையோ நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகுதுன்னா ஜஸ்ட்டு இங்கே அலர்ட் போட்டு வச்சுட்டு இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா எனக்கு அலர்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வீடியோ உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்லேயே அலர்ட் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணணும். அப்போ மார்க்கெட் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்தோடனே உங்களுக்கு அலர்ட் வரும். ஈச்சர் மோட்டார்ஸாக அந்த ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் அலர்ட் வரும், இல்லை ட்ரேடிங் வியூ ப்ரோக்கர்லேருந்து நமக்கு அலர்ட் வரும். சரி, அப்போ மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஏரியாவில் என்ட்ரி ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ட்ரி எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய யுக்தி. அதாவது சக்ஸஸ்ஃபுல் ரீட்டைல் ட்ரேடர்னால் இதை ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். டிஃபென்சிவ் ட்ரேடராக தான் இருக்கணும். அக்ரெசிவ் என்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ட்ரி எடுக்கிறது, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு வரக்கு முன்னாடி வந்து ஒரு 30 பாயிண்ட் அட்வான்ஸாக பை பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு கேபிட்டல் நமக்கு ஒத்துழைக்காது. ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே இந்த ஒரு ரூலை மட்டும் எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ரூல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. நம்ம ரூலை நம்மளே வந்து வயலேட் பண்ணுவோம், அல்லது ரூலை மறந்துடுவோம். சில காலங்களில் இல்லை நம்ம பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு மறந்துடுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் திருப்பி. ஓகே, ஸோ இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதில் ஒரு கீ ட்ரிக்ஸ் இருக்குது. அது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம், எப்படி டார்கெட்ஸ் வந்து ஏம் பண்ணலாம், எப்படி வந்து ஸ்டாப் லாஸு டார்கெட்லாம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதில் என்ன ட்ரிக்ஸ் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், சேனல் பேட்டர்னா என்ன, அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி கப் அண்ட் கேண்டில்னா என்ன, டபுள் டாப் டபுள் பாட்டம்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன ட்ரிக்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ சாட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வைடு நம்பரில் இருக்கும். அதாவது நிறைய சாட் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து ஒரு 7-8 வருஷமாக ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த பேட்டர்னே ரிப்பீட்டடாக வரும். மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் நிஃப்டி 500லையோ இல்லை நிஃப்டி 200லையோ இல்லை நிஃப்டி 50லையோ இல்லை நிஃப்டி ஸ்மால் கேப்லையோ நிஃப்டி மிட் கேப்லையோ ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் ஏதாவது போய் எடுத்துகிட்டு கரண்ட் ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்னில் தான் ஏதோ ஒரு பேட்டர்னாக அந்த ஸ்டாக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, இந்த பேட்டர்னோட ரூல் நமக்கு தெரியுது, இதோட ட்ரிக் நமக்கு தெரியுது அப்படின்னா சிம்பிளி அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். ஓகேங்களா? அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸ், ஹார்மோனிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி, ஐசிடி இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அந்தளவுக்கு தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, அந்த ரன் ஆகிற மெக்கானிசத்தை எப்படி டீகோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப அட்வான்ஸ் மெத்தட் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஹை லெவல் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிக் பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர். அப்போ மார்க்கெட்டை எப்போயுமே வந்து சிம்பிளிஃபைடாக வச்சுக்கணும். அதாவது யாராவது உங்களை குழப்பினா கூட இல்லை இது சரிதான், நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறத நீங்கள் குழம்பாமல் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். அப்படி இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். ட்ராவல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க தான் செய்யும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி வந்து சப்போர்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 450ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ 450ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ்லேயே இங்கேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. இப்போது அந்த இப்போ குளோபலாக இல்லை ஏதோ ஒரு ஃபண்டமெண்டலாக நெகட்டிவ் நியூஸ் வருது, இல்லை குளோபலாக ஏதோ ஒரு வார் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. அப்போ அந்த 450லேருந்து என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது டெக்லைன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் அதோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும், சரிங்களா. அப்படி வந்து மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அடுத்த எந்த ப்ரைஸில் அது பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சப்போர்ட். வரும் ஒன்றுமே கிடையாது. இப்போ 450ல் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 100க்கோ 200க்கோ வந்துடாது. ஸோ ஒரு 50 பாயிண்ட் இறங்கும், 30 பாயிண்ட் ஏறும், திருப்பி ஒரு 50 பாயிண்ட் இறங்கும், திருப்பி ஒரு 20 பாயிண்ட் ஏறும். இது வந்து காமனாக நடக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி நடக்கும்போது ஃபைனலாக ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹால்ட் ஆகும். ஹால்ட் மீன்ஸ் வந்து அதுக்கு கீழே அந்த ஏற்கனவே நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து பார்த்து ஹால்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகாது. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகும், திருப்பி கீழே வரும், திருப்பி பவுன்ஸ் ஆகும், திருப்பி கீழே வரும், திருப்பி பவுன்ஸ் ஆகும், திருப்பி கீழே வரும், திருப்பி பவுன்ஸ் ஆகும். இது ஏன் நடக்குது அப்படின்னா இதுதான் நம்ம டெக்னிக்கலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு அந்த விசுவலாக அப்படி தான் நமக்கு அப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ 450லேருந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸ் ஏதோ ஒன்று ஃபால் ஆகுது அப்படின்னா 450லேருந்து 250க்கு ஃபால் ஆகிடுச்சு. ஒரு பீரியட் டைமில் சர்டன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ 250 ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா 450ல் செல் பண்ண செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து குளோபல் வைஸாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் நெகட்டிவ் ரீசன்ஸ்னாவோ ஸ்டாக் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக செல் பண்ணி அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்ஸை வந்து புக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அல்லது மினிமம் லாஸ் ஏதோ ஒன்று சம்திங் புக் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடரும் பேனிக் எக்ஸிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணும்போது 250 வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே செல் பண்ணாங்க இல்லையா நிறைய செல்லர்ஸ் ஆகட்டும் அல்லது இன்பிட்வீனில் வந்து வாங்கி விற்றவங்களாகட்டும் எல்லாருமே. இப்போ மார்க்கெட் வந்து டேரெக்டாக 450ல் இருந்தவங்க தான் 250 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னா கிடையாது. மார்க்கெட் இறங்கும் போதும் வாங்கினவங்க விற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ 250 வந்தோடனே பிக் பிளேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு இந்த 250 அப்படிங்கிறது வேல்யூபிள் ப்ரைஸ் தான், இதுக்கு கீழே இந்த ப்ரைஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு நான் வந்து பெருசாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 250க்கு மேலே இந்த ஸ்டாக்குக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு 2 இயருக்கு வந்து ஹோப் இருக்குது, கண்டிப்பாக 250க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆல்காரிதம் தான். இந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு பல்க் ஆர்டர் வந்து முன்னாடியே பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. 250 வந்துருச்சுன்னா நீ வாங்கிருன்னு ஆல்காரிதம்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எக்ஸஸ் மணி இருக்கும். 250 வந்தோடனே அவங்களுடைய ஆல்காரிதம் பை பண்ண ஆரம்பிச்சிடும், டக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து 250 வந்தோடனே மார்க்கெட் பை ஆகும். அது அப்படியே வந்து மறுபடியும் வந்து அது 450 போகலாம், இல்லை 300 போகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும். மார்க்கெட் வந்து மேலே கீழே அந்த மாதிரி வந்து ட்ராவல் ஆகும், சரிங்களா. ஆனால் மறுபடியும் 250 அந்த ரேஞ்ச் வரும்போது அவங்களுடைய ஆல்காரிதம் அப்படிங்கிறது பை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும், சரிங்களா. குளோபல் வைஸ் வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லை. மார்க்கெட்டே இப்போ வந்து அப்படியே தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வர வரைக்கும் அவங்க ஆல்காரிதம் அவங்க எதுவும் மாடிஃபை பண்ண மாட்டாங்க, ஓகேவா. அப்போ 250ல் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து சப்போர்ட்டு. சரி, இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு என்ன சொல்லுவோம், மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். கண்டினியூஸாக ஒரு ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ட் ஆகும். 450லேருந்து இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. அது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம 450னா இது வந்து நமக்கு 380ன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் இறங்கி ஏறும்போது 380 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்குது. இதுதான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது வந்து 380. அப்போ இங்கேருந்து பவுன்ஸ் ஆன ஸ்டாக்கு 380 போயிட்டு திருப்பி வருது, திருப்பி 250லேருந்து மேலே போகுது. ஸோ இப்படியே மார்க்கெட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே நடக்கும், சரிங்களா. இப்போ சப்போர்ட்டுங்கிறது ஒரு லைன் மட்டும் கிடையாது, இங்கே வந்து ஒரு ஜோனாகவே ஆக்ட் ஆகும். ஜோன் நமக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஜோன் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அந்த ஜோன் அப்படின்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வெறும் லைனுக்கும் ஜோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி கான்செப்டை சொல்கிறேன், நாளைக்கு அந்த பிக்சர்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து கண்டினியூஸாக பையர் செல்லரோட இன்ட்ரெஸ்ட்டோட ட்ரேட் ஆகிறது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் லெவல் மெத்தட்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இது சப்போர்ட்டு அல்லது இது ரெசிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம் 2 கீ பாயிண்ட்ஸ் வேணும். 2 கீ பாயிண்ட்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 450ல் ட்ரேட் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி 450ல் ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுது,
ஓகேவா. ஸோ செயின் ஃபால் இருக்காது. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு அப்பு அப்புறம் டவுன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரே லைனில் வரைகிறேன். ஒரு ஃபால் ஆகுது, மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் ஆகுது, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகுது, மறுபடியும் பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. இப்படி நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கு நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறேன். அப்போ நான் வந்து இது நோட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு சிமிலர் ப்ரைஸில் 2 தடவை ரியாக்ட் ஆகிருக்கு. மினிமம் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிக் பிளேயர்ஸ் இந்த ரேஞ்சில், அது எந்த ப்ரைஸாக வேணால் இருக்கலாம், இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 250 அப்படிங்கிற ஒரு ரேஞ்செலாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 250 அப்படிங்கிற ரேஞ்சில் பையர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த ஸ்டாக் எப்போல்லாம் 250 வருதோ மினிமம் 2 டைம்ஸ் வந்து ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ இங்கேருந்து பவுன்ஸ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது, டுவர்ட்ஸ் அப்சைட் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி கீழே ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி மேலேயும் ரியாக்ட் ஆகுது. 1-2 அப்படின்னு ரியாக்ட் ஆன மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 அப்படின்னு ரியாக்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக அது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம எந்த ஒரு பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு வியூவிங் பர்பஸ் தான், என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியறதுக்கே மினிமம் 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதாவது பிக் பிளேயர்ஸ் சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வெறும் லைனாகவும் இருக்கலாம், ஒரே ப்ரைஸாகவும் இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஜோனாகவும் இருக்கலாம். ஜோன் அப்படிங்கிறது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஜோன் மீன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் ஜோன். ஒரு 50 இந்த ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சரிங்களா. ஆனால் ஒரே ப்ரைஸில் மார்க்கெட் வந்து எப்போயுமே ஒரு பல்க் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து 1000 குவான்டிட்டி, நம்ம ரீட்டைலர் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி வந்து 450 அப்படின்னு வாங்கணும்னா அவருக்கு வந்து ஒரு 4.5 lakh வந்து தேவைப்படும். அது ஈஸியாக ட்ரேட் ஆகிரும். வால்யூம் அப்படிங்கிறது இப்போ 4.6K, அதாவது இப்போ 406K அப்படிங்கிறது டெய்லி வால்யூம். இப்போ நம்ம போடுறோம், அந்த வால்யூம்ங்கிறது ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. அதாவது 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் அந்த மாதிரி அந்த ஸ்டாக்கில் வந்து டெய்லி வால்யூம் இருக்குது அப்படின்னா நம்ம போடுற ஆர்டர் அப்படிங்கிறது டெய்லி ஈஸியாக வந்து ஒரே நாளில் எக்ஸிக்யூட் ஆகிரும். புரியுதுங்களா. இப்போ 4.5 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த ஆர்டரையும் போட முடியும், அந்த ஆர்டரும் எக்ஸிக்யூட் ஆகிரும். இப்போ ஈச்சர் மோட்டார் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 கோடி 150 கோடிக்கு ஒரு நாளைக்கு டெய்லி ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம போகிற 4.5 லட்ச ரூபா ஆர்டர் ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பிக் பிளேயர்ஸ் அப்படி கிடையாது. சும்மா 500 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டிலாம் அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்கினா லட்சத்தில் தான் வாங்குவாங்க. அப்போ லட்சத்தில் வாங்குற குவான்டிட்டி மேட்ச் ஆகணும் அப்படின்னா அவங்களால வந்து சிங்கிள் ப்ரைஸில் ஆர்டர் போட முடியாது. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 450 போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 450 போட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 லட்சம் குவான்டிட்டியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 450க்கு பதிலாக 449 போடுவாங்க. அப்புறம் ஒரு 1 லட்சம் குவான்டிட்டி வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா அது வந்து 448 ஒரு அட்வான்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு 50,000 குவான்டிட்டி 50K குவான்டிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 447.50 இந்த மாதிரி ப்ரைஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்படி போட்டால் தான் அவங்களுடைய ஆர்டர் வந்து ஃபில் ஆகும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம போட போகிற குவான்டிட்டி வந்து ரொம்ப 100,000 தான் இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸாக்ட் சிங்கிள் ப்ரைஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஆர்டர் போட்டால் டப்புன்னு எக்ஸிக்யூட் ஆகும், மார்க்கெட் ஆர்டர் போட்டாலும் டப்புன்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அவங்க போட்டாங்கன்னா அப்படி இருக்காது. 1 லட்சம் குவான்டிட்டி போடுறாங்கன்னா ஆப்போசிட்டில் 449 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அந்த சைடு செல்லர் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சைடில் செல்லர்ஸ், எந்த ப்ரைஸில் செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது யார் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கா அப்படிங்கிற அந்த வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா. அது பிளாக் டீல் பல்க் டீல்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அது காலையில் நடந்து முடிஞ்சிடும். இன்கேஸ் மார்க்கெட்டோட பீரியடிக்கல் மார்க்கெட் ரன் ஆகுது அந்த டைமிங்லேயும் நடக்கும். அப்படி நடக்கும்போது அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்டரால் அவங்க போட முடியாது. இப்போ 1 lakh போட்டு ஒரு 448 வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க 50K குவான்டிட்டி போட்டு வாங்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 45K ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி வந்து ரிமைனிங் வந்து ஒரு 5K குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்கும். அப்போ இந்த 5K குவான்டிட்டி பெண்டிங்கில் இருந்ததுன்னா ஆல்காரிதம் அந்த இதை வந்து பெண்டிங்லேயே வச்சுருக்கும். அப்போ 5000 குவான்டிட்டி யார் ரீட்டைல் பீப்புள் வாங்குறாங்களா இல்லை ஆப்போசிட்டில் இன்னொரு பிக் பிளேயர் வாங்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ரைஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு போகுது அப்படின்னா அந்த அவங்களுடைய ஆர்டரை வந்து பெண்டிங் ஆர்டரை கலெக்ட் பண்ணுறதுக்கு போகுது. புரியுதுங்களா. இது எல்லாமே ஆல்காரிதம் பார்த்துக்கும். நம்மள மாதிரி மேனுவல் ட்ரேட்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஆல்காரிதம் பேஸ்டு தான் ரன் ஆகும். அப்போ அவங்கள கம்பீட் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக யோசிக்கக்கூடாது. எல்லாமே வந்து விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு தான். அதை நம்ம ரூல் வயலேட் பண்ணாமல் ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ கம்மிங் டு த டாபிக் என்ன பண்ணலான்னா
ஓகே, இப்போ நமக்கு வந்து மினிமம் வந்து அந்த 2 1 2 அப்படி நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம வந்து அலர்ட் ஆகணும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 நாங்கள் போயிடுச்சு இல்லையா? இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ வந்து 1 2 ஒரு 250 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இங்கே வருது இல்லையா? இந்த ரேஞ்ச் வரும்போது நான் வந்து என்ட்ரி பார்க்கணும். மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது இந்த ரேஞ்ச் வரும்போது நான் வந்து என்ட்ரி பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய ரீட்டைலரோட என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது 3rd and 4th டைமில் மட்டும்தான் இருக்கணும். 3 and 4 நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்கில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? 3 and 4. அப்போ நீங்கள் வந்து ஒரு ரீட்டைலராக உங்களுடைய என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது 3 and 4 இது ரெண்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். வெதர் இட் இஸ் பையிங் ஆகட்டும் செல்லிங் ஆகட்டும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 and 4 என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படின்னா, மார்க்கெட் இங்கே வந்தோடனே பை பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து நேற்று கேண்டில் பேட்டர்ன் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பையிங்னா என்ன, புல்லிஷ் சைடுக்கு வந்து நமக்கு என்ன பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பேரி சைடுக்கு வந்து நம்ம என்ன பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் பார்க்குறோம், புல்லிஷ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பேட்டர்ன் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 பேட்டர்னுமே அப்படியே வராது, ரொம்ப ரேராக வரும். மேக்ஸிமம் ஒரு 3 பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி மார்னிங் ஸ்டார் ப்ளஸ் வந்து பேசிங் பேட்டர்ன். இது வந்து நேம்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து ரைட் சைடு வரக்கூடிய கேண்டில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன்டு க்ரீன் கேண்டில்ஸாக இருந்துருச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பையிங் பேட்டர்ன் தான், புல்லிஷ் பேட்டர்ன் தான். சரிங்களா? அது எங்கே வரணும் அப்படின்னா, நம்ம எந்த ஏரியாவில் பையிங் பார்க்கணுமோ அங்கே வரணும். சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டில் கிடையாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஸ் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ புல்லிஷ் பேட்டர்னா என்ன, பேரிஸ் பேட்டர்னா என்ன அப்படின்னா, எந்த ஏரியாலலாம் நம்ம வந்து செல்லிங் பார்க்குறோமோ அது வந்து பேரிஸ் பேட்டர்ன். ஒரு முக்கியமாக ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இங்கே போகிறோம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போகுது, 3rd டைம் வந்து மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம செல்லிங் பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்த ரீச் பண்ணோடனே நம்ம செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இந்த இடத்த ரீச் பண்ணி பியரிஸில் நமக்கு என்ன பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, எனி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் கொடுக்க முடியும். இந்த பியரிஸ் எங்கல்ஃபிங்கோ, ஹேங்கிங் மேனோ, ஈவினிங் ஸ்டாரோ, டார்க் கிளவுட் கவரோ, இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கும். ஸோ இங்கே நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் நேம் டசன்ட் மேட்டர். நேம் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அட் தி எண்ட் நமக்கு வந்து அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? அப்போ வந்து புல்லிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேட்டர்ன்ஸ் இருக்கும், பேரிஸ் பேட்டர்ன் ஒரு 12 பேட்டர்ன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது கண்டினியூஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது, இதை வச்சு நீங்கள் எதுவும் ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பட் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 பேஜில் என்ன பேட்டர்ன் வந்து கவர் ஆகிருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து புல்லிஷ் பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ இந்த ரேஞ்சில் இப்போ 3rd ரேஞ்சில் வந்து நீங்கள் என்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸை ரீச் பண்ண உடனே ட்ரேட் எடுத்துடக்கூடாது. 3rd பிளேஸில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கணும். கிடைச்சாதான் உங்களால் வந்து என்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே முடியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. ஏன் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கீ பாயிண்ட். கீ பாயிண்ட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு ஒரு பேட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லெஃப்ட்டில் வந்து கூடிய வந்து ரெட்டுன்னு வரும், ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வரும். ஸோ இவ்வளோ தான். அப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் இருந்தால் தான் பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ட்ரெண்ட் இனிமேல் மேலே போக போகுது, இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இது ஒன்று. என்ட்ரி இந்த கேண்டலுக்கு மேலே இமீடியட், அதாவது இது இந்த கேண்டலுக்கு இமீடியட்டாக இப்போ வந்து 100 ரூபா அப்படிங்கிறது இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸ் அப்படின்னா 101 அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். இப்போ என்ட்ரி தெரிஞ்சு போச்சு. எக்ஸிட் அப்படிங்கிறது இந்த கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டாலே மார்க்கெட்டில் இந்த பையர்ஸை பீட் பண்ணி செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நமக்கு இது இருந்தால் தான் ஒரு என்ட்ரியோ ஒரு எஸ்எல்ஐயோ கன்ஃபார்ம் பண்ண முடியும். மோரோவர் டார்கெட் இது இருந்தால் தான் தெரியும். ஸோ டார்கெட்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது ஸ்விங் ட்ரேடராக எந்த அளவுக்கு டார்கெட் வச்சுச்சுன்னா நம்மளால் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ண முடியாமல், ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லாமல் டக்குன்னு நம்மளால் ஒரு ஈஸியான ஒரு டார்கெட் வந்து அடைய முடியும். ஸோ அந்த டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்து பொறுமையாக இருந்ததுக்கு அந்த வரக்கூடிய டார்கெட் அப்படிங்கிறது ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். அதேமாதிரி அந்த டார்கெட்டுக்கு ரொம்பவும் வெயிட் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் ஆயிடக்கூடாது. ஒரு நல்லா ஒரு 10 நாள் 15 நாள் மேக்ஸிமம் ஒரு 1-1.5 மாதத்துக்குள்ளே நமக்கு டார்கெட் போகிற மாதிரி எவ்வளோ டார்கெட் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற அந்த லாஜிக்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அந்த டார்கெட் வந்து நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலும் நமக்கு தெரியணும். அப்போ அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபைட் மெத்தட்ஸும் வேணும். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் நமக்கு மோரோவர் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எதுக்கு வேணும் அப்படின்னா,
பேட்டர்ன் இந்த புல்லிஷ் பேட்டர்னும் பேரிஷ் பேட்டர்னும் இருந்தால் தான் அதை வச்சு தான் என்ட்ரியோ எக்ஸிட்டோ டார்கெட்டோ பிளான் பண்ண முடியும். இவ்வளோ தான். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். நிறைய இருக்கும், நிறைய டைம் ஃப்ரேமில் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஸ்விங் அனலைஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு வந்து வீக்லி பேட்டர்னில் காட்டுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து சியூபி அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் பேங்க்கு. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2020 ஸ்டார்டிங்கில் கோவிட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஹை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஹை போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அப்போ தான் அந்த மார்ச் ரேஞ்சில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக வருது. ஃபஸ்ட்டு சைனாவில் லாக்டவுன் போடுறாங்க, அப்புறம் யூஎஸில் அந்த மாதிரி வந்து ஒரு குளோபல் கண்ட்ரீஸ்லாம் போட்டு இந்தியாவுக்கு கடைசியாக தான் வருது. ஆனால் எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்களால வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு ஏதோ ஒரு க்ரீசிஸ் வரப்போகுது, ஒரு சேஃப் பிளான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பிப்ரவரியிலே எக்ஸிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து மார்ச்சில் தான் லாக்டவுன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா தெரியும், மார்ச்சில் தான் லாக்டவுன் வருது. ஆனால் பிப்ரவரியிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐஐஸ் எல்லாமே பிக் பிளேயர்ஸ் வெளிநாட்டுக்காரங்க தான், அவங்களுடைய மணி தான் நிறைய இருக்குது நம்மளுடைய மார்க்கெட்டில், ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஃபால் ஆகுது இந்த ஸ்டாக்கு. ரீசன் வந்து அந்த கோவிட் கிராஷ் தான் அது. ஸோ மற்றபடி இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து எல்லா ஸ்டாக்குமே அன்றைக்கி ஃபால் ஆச்சு, இந்த ஸ்டாக்கும் ஃபால் ஆகுது, அவ்வளோதான். ஃபால் ஆகி ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜோன் ஏன் நம்ம வந்து ஜோன் வரையணும் கூட நம்ம நாளை பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த லைனில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இங்கே வருது, மறுபடியும் மேலே போய்ட்டு கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது. அப்போ நீங்கள் கீ பாயிண்ட் நோட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிமிலர் ப்ரைஸ்லேயே மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 116 110 115 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒரு 20 ரூபா வச்சுக்கலாம், 110 120 ரூபா, ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, சரிங்களா? அப்போ இந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா தெரியாது, எந்த டேட்டா தெரியாது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்படி நடந்திருக்கு இல்லையா, இது இப்படி நடந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருமா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரூல் படி முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ வந்து நம்ம சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பை பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பை ஆகிருக்கு, 2 times பை ஆகிருக்கு. விச் மீன்ஸ் பையர்ஸ் வந்து பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. அந்த 110 120 ரூபா அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஜோன் மாதிரி நோட் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வெயிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வருதோ, அது எப்போ வேணால் வரலாம். நான் வந்து இப்போ வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டாக் இல்லைனா இன்னொரு ஸ்டாக்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். நான் வந்து ட்ரேட்ஸ் போயிட்டே தான் இருப்பேன். அதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து கிடையாது. அப்போ எனக்கு வந்து நம்ம 3rd and 4th அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே அலர்ட்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது நாளை பார்க்கலாம். பேசிக்ஸான விஷயம் தான். ஸோ அதனால் ரொம்ப டைமிங்லாம் எடுத்துக்காது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் ரீச் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரீச் ஆனவுடனே எனக்கு அலர்ட் வந்துடும். நான் வந்து முன்னாடியே போட்டு வச்சுருப்பேன். ஒரு மாதம் முன்னாடி போட்டுருக்கலாம், ஒரு வருஷம் முன்னாடி போட்டுருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அலர்ட் வந்துடும். எப்படி அலர்ட் வரும்னா, சியூபி பேங்க்கில் நீங்கள் வந்து 115 அலர்ட் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து ட்ராவல் ஆகுது, அப்போ நீங்கள் வந்து பாருங்கன்னு உங்களுக்கு நமக்கு அலர்ட் வரும். அப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே போய் பார்த்தா என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எந்த கன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் புல்லிஷ் பிளேயர்ஸ், அவங்க பிக் பிளேயர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டெப்பே வந்து இந்த இடத்துல இந்த பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அவங்க வந்து அக்ரெசிவ் பையராக இருக்காங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் தான் மெயின். அது வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் அக்ரெசிவ் பையர்ஸ் எல்லாம் அது செகண்டரி, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஏன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ரீசன் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கொஞ்சம் மினிமைஸ்டாக இருக்குது. அடுத்து வந்திருக்கக்கூடிய கேண்டில் வந்து அந்த மினிமைஸ்டு கேண்டில் பீட் பண்ண கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ ரஃப்லி நம்ம என்ன பேட்டர்ன் எதிர்பார்த்தோமோ அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. பையர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, பையர்ஸ் வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன, இந்த கேண்டலுக்கு கீழே, இப்போ கேண்டலோட லோ வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு, விக் வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு, இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வந்தது வந்து செல்லாது, நம்ம அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி போகக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம், அவ்வளோதான். அப்போ மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே நமக்கு வந்து ட்ரிகர் ஆகிட்டாலே பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை திருப்பி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகி மேலே போயிட்டு திருப்பி தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இது 4th இமீடியட்டாக கிடைக்குது. 4th இமீடியட்டாக தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை.
மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இன்னொரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே வந்து கூட கிடைக்கலாம். அது நம்ம கையில் கிடையாது, எப்போ வருதோ அப்போ தான் என்ட்ரி. அப்போ நீங்கள் இங்கே கிடைக்கிது என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ஃபோர்த்து இந்த பேட்டர்ன் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ லிட்டரலி வந்து ஒரு பேசிங் பேட்டர்ன் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கேண்டில் வந்து ரெட்டு, அடுத்து வந்திருக்கக்கூடிய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், இந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து பையர்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து இந்த கேண்டில்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கேண்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, சார் நான் வந்து ஒரு பேட்டர்னை வந்து இந்த ஏரியாவில் பார்க்குறேன் சார், இது வந்து ஒரு பையிங், நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் பார்க்குறேன் சார், இங்கேருந்து பை போகலாமா, போகக்கூடாது. ஏன்னா பையர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லா ஏரியாலையும் வருவாங்க. ஆனால் ஸ்ட்ராங் பையர்ஸ், அக்ரெசிவ் பையர்ஸ் அப்படிங்கிறது அது சப்போர்ட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் எதுவோ அங்கே தான் வருவாங்க. அதாவது சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, சேனல் சப்போர்ட், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம், அதில் எல்லாமே சப்போர்ட்டில் தான் வந்து வருவாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அப்போ நமக்கு வந்து இந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 3rd and 4th தான். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம என்ன நினைக்கிறோமோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு. இங்கே இதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. மார்க்கெட் கண்டினியூஸாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா டார்கெட் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், சிம்பிளிஃபைடாக இருக்கும். அப்போ நமக்கு எல்லாமே ஒரே நாளில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ இன்றைக்கி நம்ம பேட்டர்ன்ஸோட ரூல்ஸை மட்டும் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ சப்போர்ட் வந்துருச்சு, 3rd and 4th நம்ம வந்து பார்த்தோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒரு நிமிஷம். வேற ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், அதாவது டாமினோஸ் பீஸா இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி தான் இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஃபால், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து இந்த ஹை ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 ரூபாய் அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆகி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத நான் வந்து வெயிட் பண்ணுறேன், பார்த்துட்டு இந்த ஏரியாவில் எனக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சப்போர்ட்டை வந்து எனக்கு கீழே லெவலில் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நான் வந்து பை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து வீக்லி சார்ட், ஓகேவா? அனாலிசிஸ் வந்து வீக்லியில் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 3rd டைம் இங்கே வந்திருக்கு, 3rd டைம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பையாக இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 4th டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பையாக இருக்குது. அப்போ நம்ம வந்து பார்த்தோம், முன்னாடியே சொன்னோம் என்ட்ரி வீக்லிங்கிறது அனாலிசிஸில், டெய்லிங்கிறது என்ட்ரியில் பார்த்தோம். அப்போ நமக்கு ஏற்கனவே இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இப்போ ரியாக்ட் ஆகிருக்கு. 3rd அப்படிங்கிறத நமக்கு பையர்ஸ், ஏன்னா 3rd வந்து மார்க்கெட் ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 3rd 4th வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதேமாதிரி நம்மளும் ஒரு ரீட்டெயிலராக டிஃபென்சிவ் மெத்தட் தான். இந்த இடத்துல வந்து என்ட்ரி கிடச்சாதான் நம்ம வந்து என்ட்ரி போவோம். என்ட்ரி மீன்ஸ் நமக்கு வந்து இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒன்று கிடச்சாதான் நம்ம வந்து என்ட்ரி போவோம், இல்லைனா இல்லை. அந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து டெய்லியில் நான் போய் பார்க்குறேன், அந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து எதில் ரிசம்பிள் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு அட் தி எண்ட் நமக்கு வந்து இந்த கேண்டலோட பேரில் நமக்கு தேவையில்லை, பேட்டர்ன் நமக்கு வந்து புல்லிஷ்னஸை கன்ஃபார்ம் பண்ணுதா, பையர்ஸ் எங்கே வந்திருக்காங்களா, இதை மட்டும் தான் நமக்கு பேட்டர்ன் சொல்ல போகுது. இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் 2 தடவை டச் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் நம்ம டெய்லியில் பார்க்குறோம். இங்கே வந்த உடனே மார்க்கெட் வந்து டெய்லியிலே ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது டுவர்ட்ஸ் அப்சைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. சரி, ஓகே. இப்போ 3வது டைம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு, 4வது டைம் இங்கே வரல, கிட்டத்தட்ட இந்த ஜோனுக்கு வரல, பட் இங்கேருந்து மேலே போயிடுச்சு. அப்போ அஃபிஷியலி 4th டைம் வந்து வீக்லி சார்ட்டில் வரல. அப்போ நான் பார்க்குறேன் இந்த ஏரியாவில் வருது, வீக்லி சார்ட்டில் இங்கே வருது, இந்த ரேஞ்சில் வருது. அதே ப்ரைஸ் தான், என்ன ப்ரைஸ் நம்ம நோட் பண்ணுமோ அதே ப்ரைஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு கூட வரும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே வருது இல்லையா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்த உடனே இங்கேருந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. எங்கே ஆகுது அப்படின்னா இங்கே இருந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 12% ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகுது. ஓகேவா? ஸோ 12% அப்படிங்கிறது இதை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். இயர்லி வந்து நம்ம எஃப்டியில் போட்டுச்சோம், இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம், இல்லை ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுறோம், இல்லை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் நம்ம வந்து எஃப்டி மாதிரி போகிறோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஆனுவல் ரிட்டர்ன் என்ன, இது நமக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ஒரு இது 13% நம்மளுடைய என்ட்ரி கன்ஃபர்மேஷனில் 13% வித்தின் 16 டேஸில் போயிருக்கு. ஓகேவா? இப்போ டார்கெட் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். பட் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 13% அப்படிங்கிறது இமீடியட்டாக நமக்கு நம்மளுடைய என்ட்ரியிலேருந்து நமக்கு 13% வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா?
ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இல்லையா. இப்போ நான் நேற்றே சொன்னேன், இது உங்களை வந்து மெனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி மெனிப்புலேஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் வெயிட் பண்ண மாட்டோம், குளோபல் வைஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. லோக்கல்லேருந்து ட்ரேட் பண்ணுவாங்க, குளோபல்லேருந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே ட்ராப் பண்ணுறது தான் இந்த கேண்டில். அன்றைக்கி பொறுத்திருந்தாங்கன்னா அடுத்து வந்திருக்கக்கூடிய கேண்டில் மேக்ஸிமம் வந்து நான் சொன்னேன், மேக்ஸிமம் 4 கேண்டில், மினிமம் 2 கேண்டில் நமக்கு வந்து மெனிப்புலேஷன் கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொன்னேன். இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து 4வது கேண்டில் மெனிப்புலேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேண்டிலோட ஹையை வந்து கட் பண்ணிடுச்சு. மெனிப்புலேஷன் நடந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ண கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி. ஓகேவா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 12% வந்து ரீச் ஆயிருக்கு வித்தின் 16 days. இவ்வளோ தான் விஷயம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சும்மா ரேண்டமாக நம்ம பார்க்குற இடத்துலலாம் போயிட்டு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது கூடாது. இப்போ இன்னொரு கேள்வி வரும், சார் 4வது 5வது அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் நம்ம போயிட்டு எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 3 and 4 வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 போனதுக்கப்புறம் திருப்பி வந்து 5க்கு இங்கே வருது. இப்போ நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீட்டைல் பிளேயர் வந்து எப்போயுமே, ரீட்டைல் ட்ரேடர் எப்போயுமே வந்து ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும், நம்ம ரூல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அக்ரெசிவ் ட்ரேடராக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் ட்ரேடராக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே 2 தடவை அந்த இடத்துல பிக் பிளேஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 and 4 தான் ஹை சக்ஸஸ் ரேட்டு. 3 and 4ல் அவங்க அதே ப்ரைஸ்க்கு வரும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. 5th பிளேஸுக்கு வரும்போது ப்ராபபிலிட்டினா என்ன, 50-50 தான். அது வரலாம், வராமலையும் போகலாம். அப்போ நமக்கு பையிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த கேண்டில் வந்து அந்த ரேஞ்சை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்க. அப்போ எக்காரணத்தை கொண்டும் 5வது தடவை 6வது தடவை 7வது தடவை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை என்னதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எந்த ஸ்டாக்கில் நமக்கு வந்து 3rd and 4th என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளிஃபைடாக இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவும் கூடாது. அப்போ 5, 6, 7 ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ரீசன் வந்து இப்போ ஒரு பவர்ஃபுல் ஹேமர் இருக்குது, ஒரு நார்மலான ஒரு வால் இருக்குது, பிரிக் வால் இருக்குது. அதை நீங்கள் போய் அடிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த இன்ச்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து திக்னஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கிற வேகத்தை பொறுத்து நீங்கள் ஒரு தடவை அடிக்கும்போது நார்மலாக ஒரு சின்ன கிராக் மாதிரி விழுகும். 2வது தடவை உடைக்கும்போது அந்த கிராக் வந்து டெவலப் ஆகும். 3வது தடவை உடைக்கும்போது அந்த கிராக் இன்னும் பெரிய கிராக் ஆகும். 4வது தடவை உடைக்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு ஹோல் மாதிரி வரும். 5வது தடவை உடைக்கும்போது அந்த கிராக்கும் அந்த ஹோல் வந்து மொத்தமாகவே அந்த சவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேனிஷ் ஆயிரும், உடஞ்சிரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 4 தடவை 5 தடவை அடிக்கும்போது அந்த வால் வந்து உங்களுக்கு தாங்கும். அப்போ சிமிலர் ப்ரைஸில் பிக் பிளேயர்ஸே இருந்தாலும் கண்டினியூஸாக அதே ப்ரைஸில் வந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அது 50-50 தான் ப்ராபபிலிட்டி. அதே ப்ரைஸ் வரும்போது அங்கேருந்து அவங்க பவுன்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 50-50 தான். அப்போ 50-50னால நமக்கு என்ன வருது, அங்கே ஏதோ ஒரு அக்ரெசிவ்னஸ் வருது. அப்போ நடக்காமலே போகலான்ற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஏன் என்ட்ரி கொடுக்கணும்? அதுக்கு சேஃபாக நமக்கு எங்கே வந்து சேஃப் என்ட்ரி கிடைக்குது, 3rd and 4th என்ட்ரி எங்கே கிடைக்குதோ அங்கே போய்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இதுதான் விஷயம். அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரீசன் என்னென்னா, கிட்டத்தட்ட இதோடைய ரூல்ஸை தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெண்ட் லைன்லேயும் சரி, சேனல்லையும் சரி, இந்த ட்ரிக்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேறு ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும், ஆனால் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரே ரூல் தான், ஒரே ட்ரிக் தான். சரிங்களா. அப்போது ட்ரெண்ட் லைன் அப்படின்னாலும் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ பார்த்தோம். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து ட்ரெண்ட் லைன் பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் லைனுக்கும் நமக்கு வந்து சிமிலர் கான்செப்ட் தான், அதில் பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. இப்போ ட்ரெண்ட் லைன்னா நமக்கு என்ன தெரியணும், ட்ரெண்ட் லைன் தெரியணுன்னாலுமே நமக்கு வந்து ஒரு ஆங்குலர் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரே ஆங்கிளில் வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு சப்போர்ட்டு, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகுது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்தோடனே அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும், திருப்பி மேலே போகும். திருப்பி நம்ம என்ன நினைப்போம், இந்த ஏரியாவில் வரும், அதாவது இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் நம்ம வந்து சப்போர்ட் எடுப்போம், இந்த இடத்துல வந்தால் ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் வந்து இங்கே அதுக்கு ப்ரைஸுக்கு முன்னாடி ஒரு 50% வரும்போது இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகிடும். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும், இங்கே ஏதோ ஒரு ஆங்குலர் ப்ரைஸ் பையிங் வந்து நடக்குது. அது சும்மா ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு அப்சைடில் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டெக்னிக்கலாக நம்ம வந்து சொல்லி குழப்ப வேண்டாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் அப்சைடு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ தான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். இது தெரியணுனாலே உங்களுக்கு வந்து மினிமம் 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். மினிமம் 2 பாயிண்ட்ஸ்னால் ஒரு ஆங்குலர் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் சிமிலராக அந்த ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இது இத்தனை டிகிரி தான் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்குன்னா இது ரெண்டையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது 3ஆவதாக இந்த இடத்துல வரும் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு டெக்னிக்கல் என்ட்ரி. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி வரும்போது 4ஆவதாக இங்கே வந்து என்ட்ரி. அப்போ உங்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சதுக்கப்புறம், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற அந்த ரூல் உங்களுக்கு மேட்ச் ஆனதுக்கப்புறமா 3rd and 4th இங்கே தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி வரும். ஓகேவா. ஸோ சிம்பிள் தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ட்ரிக் தான் இங்கே.
ஆனால் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். சும்மா ஆவரேஜாக நீங்கள் போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும், திருப்பி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கும். சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சைட் பண்ணணும், இப்படி நடக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சில ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாகவே இருக்காது. இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்கோம், திருப்பி மேலே போயிருக்கும், திருப்பி வந்துருக்கும். நீங்கள் வந்து இப்படி போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மேலே போகிற மாதிரி போயிட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது 3வது அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் 2வது எப்போ வந்ததோ அதையே பிரேக் பண்ணிவிட்டு அது குண்டக்க மண்டக்க போகும். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலுக்கு ஒர்க்கே ஆகாது. அது இந்த நான் சொன்னேன் பென்னி ஸ்டாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் சர்க்கியூட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது அன்றைக்கி வந்து பையர் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே 20% வந்து காலையிலே போயிடும். யாருமே பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது. காலையில் அந்த ஸ்டாக் போனோடனே வெறும் கோடு போடாதான் தெரியும். யாருமே எதுவுமே பை பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து டெக்னிக்கலே ஃபாலோ பண்ணாது. ஏன்னா அங்கே எல்லாமே மெனிப்புலேஷன் நடக்கும். அப்போ நம்ம டெக்னிக்கலாக ஸ்டாக் செலக்ட் பண்ணிடுவோம் இல்லையா, அதுலேயே நமக்கு இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் போயிடும். அப்போ நமக்கு டெக்னிக்கலாக என்ன வேணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் 2 ஆங்குலர் பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் வந்து வேணும். இப்போ 2 தடவை மார்க்கெட் வந்து இதில் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து 3வதுக்கு எப்போ வருதோ அப்போ நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம், அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வெயிட் பண்ணுவோம். 3வதாகவும் 4வதாகவும் நம்ம வந்து வெயிட் பண்ணால் அந்த 3rd and 4th தான் நமக்கு வந்து டெக்னிக்கல் என்ட்ரி, விச் இஸ் சிமிலர் டு சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ். அதே ட்ரிக்கு தான், பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ 5வதா மார்க்கெட் வரும்போது நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா 5வதா நான் சொல்லும்போது 50-50 ப்ராபபிலிட்டி. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கன்ஃபார்ம்டாக நம்மளால் சொல்ல முடியாது. 5th மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து அதே ப்ரைஸில் ரொம்ப சிமிலராக அதே இப்போ என்ன முன்னாடி ஆக்டிவிட்டி கொடுத்தாங்களோ அதே ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியாது. மேக்ஸிமம் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து கவுண்டர் பண்ண தான் பார்ப்பாங்க. இது நாள் வரைக்கும் என்ன ஆக்டிவிட்டியில் இருந்தாங்களோ அதை அப்படியே வந்து வயலேட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து 5th அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடணும். 3 and 4 மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து காமிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சிவிபி அனலைஸ் பண்ணோம்லே அதுலேயே வந்து இது வந்து ரியாக்ட் ஆகும், வீக்லி சார்ட்லேயே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், அதை விட்டாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், இப்போ நமக்கு இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் நான் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நான் முன்னாடியே மார்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஆங்குலர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வேணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த 2 ஆங்குலர் ப்ரைஸ் இருந்தால் தான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்து இந்த ஆங்குலர் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டேன், ஒன்றும் எடுக்க மாட்டேன், போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். எனக்கு தேர்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே வந்து எனக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சா என்ட்ரி, இல்லைனா இல்லை அப்படிங்கிற அந்த ரூலோட வெயிட் பண்ணும்போது என்னை மார்க்கெட் ஏமாத்தாது. அப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு என்றைக்கு நமக்கு தேர்ட் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ, இது வந்து வீக்லி கேண்டில். சரிங்களா? வீக்லி கேண்டில் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வீக்கு மாதிரி கொடுக்குது. நான் வந்து நம்ம சொன்ன மாதிரி என்ட்ரிக்கு அப்படிங்கிறது வீக்லி கேண்டில் போக மாட்டோம், டெய்லியே போயிடலாம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட இங்கே பையர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னா இந்த பேட்டர்னை ஜஸ்ட் இதில் இந்த பிடிஎஃபோட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எந்த பேட்டர்ன் இதுலேருந்து என்ன ரிசம்பிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பீசர் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு, ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து இதில் பேரோ எதுவுமே நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த இதே மாதிரி அச்சோசெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம அங்கே என்ன எதிர்பார்த்தோம்? பையர்ஸ் எதிர்பார்த்தோம். பையர்ஸோட கன்ஃபர்மேஷன் இருக்கா? இருக்குது. அப்போ என்ட்ரி பார்க்கலாமா? பார்க்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா எந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைலருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், எதில் எந்தெந்த என்ட்ரியே கிடைச்சாலும் எந்தெந்தலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? அப்போ தேர்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரூல் படி என்ட்ரி கிடச்சோடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு 16% வந்து மேலே போயிடுச்சு. இன்னும் முடியலை, மேலே போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்னா 4th டைமுக்கு வரும். அது உடனே வரும் அப்படின்லாம் கிடையாது. அது எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு என்ட்ரி. அது 1 மாதத்தில் வரலாம், 2 மாதத்தில் வரலாம், 3 மாதம், 1 வருஷம் கழிச்சு கூட வரலாம். அதை பற்றி நமக்கு வந்து எந்த ஒரியும் கிடையாது. ஏன்னா நமக்கு இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாக் இல்லைன்னா இன்னொரு ஸ்டாக் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு ஸ்டாக் இல்லைன்னா இன்னொரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மாதம் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டை கன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கோ அதில் என்ட்ரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம போயிடும் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டை வந்து நான் 4th டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிருக்கு. நான் டெய்லியில் மாற்றுறேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகி நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நான் வேடிக்கை பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் டச். இது வந்து ஒரு பெரிய விக் வச்சுட்டு மார்க்கெட் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுச்சு, ஓகேவா? அந்த மாதிரி கேண்டில்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். 10% ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு ஒரு அட்வைசபிள் கிடையாது. இந்த ரீசன் 3%, 4% கிடைக்குதுன்னா தாராளமாக அந்த கேண்டலோட என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய கான்செப்டை ஒர்க் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த மாதிரி பெரிய கேண்டில்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளி அவாய்ட் பண்ணிடணும். இதை விட இப்போ நம்ம வந்து நமக்கு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 30 ஸ்டாக் 40 ஸ்டாக்னு செலக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்டாக் கிடைக்கும். அந்த ஸ்டாக்ஸில் எது நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதில் தான் நம்ம வந்து ட்ரேட்ஸே பண்ணுவோம். அப்போ இப்போ திடீர்னு ஒரு ஸ்டாக் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் மோர் தென் 10% உங்களுக்கு எஸ்எல் வருது. கான்செப்ட் வைஸ் ஓகே, என்ட்ரி கிடச்சிருக்கு. என்ட்ரி கிடச்சதுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் மூவ். இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே தான் போயிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஹியூஜ் மூவ் மோர் தென் வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் போகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஸ்விங் ட்ரேடராக இவ்வளோ ரேலியெல்லாம் நம்ம கேப்சர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் எவ்வளோ நாளில் கிடச்சிருக்கு அப்படின்னா வித்தின் 1 இயர் 307 days. ஆனால் நம்ம வந்து இன்வெஸ்டர் கிடையாது, இல்லை லாங் டேர்ம் பொசிஷனல் ட்ரேடர் கிடையாது. நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர். ஒரு வித்தின் ஒரு 1.5 month 2 மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு 10-15 நாளைக்குள்ளே நமக்கு என்ன வருதோ அதை கட் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை. அந்த வயசில் தான் நம்ம வந்து பார்க்கணும். இது இன்வெஸ்டிங் பேசிஸில் வந்து நீங்கள் வாங்கி போட்டு வேடிக்கை பார்க்கலாம், அது வேறு. நம்ம சொன்னாலே டே 1ல் பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் அது. அப்போது இது இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னா கான்செப்ட் ஒர்க்காக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து என்ட்ரிங்கிறது இங்கே வேலிட் இல்லை. ஏன்னா எஸ்எல்ங்கிறது பெருசாக இருக்குது. 10% எஸ்எலுக்கு நான் வந்து எனக்கு வந்து அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு இன்னொரு ஸ்டாக் வந்து எனக்கு 3.5% 4% தான் எனக்கு வந்து ரிஸ்க் கொடுத்துருக்கு அப்படின்னா நான் அங்கே போய்ட்டு என்ட்ரி எடுத்துருவேன். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ரூல்ஸு. நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்லே அதே மாதிரி இன்னும் 2 ஸ்டாக்கில் பார்க்கலாம். பெல் ஆக்சுவலி மந்த்லியில் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இது வந்து ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆரிஜினலி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை போகுது. அந்த ஹைலேருந்து மார்க்கெட் ஈக்குவலாக போகுது. இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ரைஸும் ட்ராவல் ஆகலை. இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஃபால் தான் ஆகுது. அப்படி ஆகும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து 1 2 3 அப்படின்னு வருது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4, இது வந்து 4. அப்போ நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குதோ, ட்ரெண்ட் லைன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வந்து சப்போர்ட்டில் ஒரு என்ட்ரி பார்க்குறோம், இப்படி மார்க்கெட் வந்து இப்போது கீழேருந்து மேல் நோக்கி போகும்போது நம்ம எப்படி என்ட்ரி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பை செல்லிங்க்கும் நம்ம பார்க்கணும். இது வந்து இப்போது சப்போர்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம்ல, இப்போ சப்போர்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பை அப்படின்னு பார்க்குற மாதிரி எப்போல்லாம் நமக்கு வந்து இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி ஒரு இதுவுமே ட்ரெண்ட் லைன் தான். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி போயிட்டு இந்த இடத்துல நமக்கு செல்லுன்னு பார்த்தோன்னா அதே கண்டிஷன் தான் அங்கேயும் அப்ளை ஆகும். என்ன ஒன்று, நம்ம இங்கே வந்து பையிங் கேண்டில் பார்த்த மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து பியரிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். இவ்வளோ தான் டிஃபரன்ஸ், வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் எப்படிலாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ தேர்டு நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ 1 2 இந்த டச்சில் நமக்கு தெரியும். 1 2னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு 1 2 டச்சஸ் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறேன். அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லைனை ப்ரீச் பண்ணிச்சுன்னா என்னுடைய டெக்னிக் இங்கே வேலை செய்யாது. இப்போ இது வந்து வேறு ஏதோ மார்க்கெட் நமக்கு சொல்ல வருது, நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி அங்கே வந்து செல்லர்ஸ் வந்து அங்கே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு தெரியுது இந்த ஏரியாவில் எக்ஸாக்டாக நமக்கு வந்து இது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட். மார்க்கெட் வந்து இங்கே வருது இல்லையா, அது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட். செகண்டுக்கு அப்புறம் தேர்ட் வருது. இங்கே என்ன வந்திருக்குன்னா லிட்டரலி ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங். ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த க்ரீன் வந்து ரொம்ப சிமிலராக ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் ரெட்டுங்கிறது அதை டாமினேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக க்ளோஸ் ஆகிருக்கும். அவ்வளோ இது அப்படியே வரணும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடாது. செல்லர்ஸோட கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். அப்போ டெஃபினெட்லி இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தெரியுது. ரூல் நமக்கு மேட்ச் ஆகுதா? இது வந்து தேர்டு பிளேஸ், நம்மளுடைய என்ட்ரியில் வந்து தேர்டு பிளேஸ். அப்போ இது நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஹெவி செல்லிங். அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து இந்த ரேஞ்சிலேருந்து கண்டினியூஸ் செல்லிங் அது நடந்தது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருப்பி 4th டைம் வரதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி கிடைச்சது மறுபடியும் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து எப்போ வேணாலும் அனலைஸ் பண்ணி நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4th பிளேஸ்லேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சம் பர்சன்டேஜ் என்ட்ரி கிடச்சோன்னே அங்கேருந்து சம் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% கிட்ட வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இதுவே பிரேக் அவுட்டு இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து 5வது டச் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? 4 இது நம்மளுடைய கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண போகிறது, வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா 5th டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரேக் அவுட் நடந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா ஒரே இப்போ ஆங்குலர் ப்ரைஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஈக்குவல் ப்ரைஸ் ஆகட்டும், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் ஒரு 3-4 தடவைக்கு மேலே ரியாக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதே ப்ரைஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பையர்ஸ் செல்லர்ஸ் மறுபடியும் அதே ப்ரைஸ்லேயே வாங்கவோ விற்கவோ பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்போ இதனால் வரைக்கும் என்ன இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ மார்க்கெட் இவ்வளோ நாள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு. அந்த 5வது அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணல. அப்போ இது வந்து நமக்கு சேஃபான என்ட்ரி. ரீசன் என்ன அப்படின்னா சேஃபான என்ட்ரி பை சைட். அப்போ நம்ம இதை எப்படி பார்த்தோம்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா
இது நம்ம பேஸ் வைஸில் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் இல்லையா, டே 2ல் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன். இவ்வளோ நாளாக இந்த ப்ரைஸ் வந்து என்ன, இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ நாளாக வந்து கரெக்ஷனில் இருந்திருக்கு. ஒரு மொத்தமாக பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே கரெக்ஷன் பேஸ். அது இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து எண்ட் பண்ணுது. இங்கே வந்த உடனே மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷனை எண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே வந்து மேலே நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கரெக்ஷன் முடிஞ்சவொடனே என்ன நடந்திருக்கு, இம்பல்ஸ் நடந்திருக்கு. அப்போ இம்பல்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த கேண்டில் கரெக்டாக ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நியூ ஹை வச்சு போக ஆரம்பிச்சு. இம்பல்ஸ்னால் என்ன, ஒரு ஹையர் ஹை ப்ரைஸஸ் நோக்கி மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிக்கும், அதுதான் இம்பல்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இம்பல்ஸில் டெக்னிக்கல் என்ட்ரி என்ன, இதுதான் சேஃப் என்ட்ரிங்கிறத நான் ஏதாச்சும் சொல்கிறேன். ஏன்னா மோர் தென் 4 டைம்ஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்ல எனக்கு ரியாக்ட் ஆகிடுச்சு. அப்போ 5வது தடவை தான் மார்க்கெட் வந்து இங்கே என்ட்ரியே கொடுக்குது. அப்போ நம்மளுடைய மெத்தடில் அந்த 5வது டைமில் மார்க்கெட் வந்து கீழே என்ட்ரி கொடுத்தா தான் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நமக்கு அது வந்து சேஃப் என்ட்ரி. ஏன்னா 5வதுல வயலேட் பண்ணிருச்சு. எவ்வளோ நாள் மார்க்கெட் என்ன ரூலில் இருந்ததோ அந்த ரூலை வயலேட் பண்ணிருச்சு. நம்மளுடைய டெக்னிக்கல் டைமில் கரெக்ஷன் முடிஞ்சு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இம்பல்ஸ்னால் என்ன, நம்ம முன்னாடியே சொன்னோம், இம்பல்ஸில் ஸ்டார்டிங் பை அப்படிங்கிற ரூல் வந்து நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். அப்போ இம்பல்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டார்டிங்லேயே உடனே வந்து பையிங் எனேபிள் பண்ணிடணும். இவ்வளோ தான் விஷயம். இதை நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் இல்லையா, இதோடைய அடுத்த ஒரு சும்மா ஒரு இன்னொரு லைன் வந்ததுன்னா அதுதான் சேனல், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் ட்ரெண்ட் லைன்லையும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான் சேனல்லையும் ஃபாலோ பண்ணோம். ஆனால் இப்போ சேனல் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ ட்ரெண்ட் லைனுக்கு வந்து இமீடியட் அப்சைட் டார்கெட் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம மேனுவலாக டார்கெட் செட் பண்ணணும். ஆனால் சேனலில் நமக்கு இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறது தெரியும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ சேனல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டுவர்ட்ஸ் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்சைட் போயிட்டு இருக்கு, சரிங்களா. 1 2 இப்படி வந்துச்சுன்னா இது வந்து ட்ரெண்ட் லைன், சரிங்களா. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் ரேண்டமாக ரியாக்ட் ஆகும். வெறும் ட்ரெண்ட் லைனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒவ்வொரு தரையும் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ இதை நம்ம ஆங்குலர் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சேனல்லாம் அப்படி இருக்காது. ஒவ்வொரு தடவையும் ரியாக்ட் ஆகக்கூடிய ப்ரைஸு கீழே எப்படி ஈக்குவலாக ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரி மேலேயும் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக ரியாக்ட் ஆகும், அதுதான் சேனல். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அப்சைடில் தான் இருக்கும், ஆனால் ஒரு ரியாக்ஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலேயும் கீழே ரியாக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். அப்போ கீழே வந்து நம்ம 1 2 அப்படிங்கிற ரூல் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை ட்ரெண்ட் லைனில். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட்லேயும் நடக்கலாம், டவுன் ட்ரெண்ட்லேயும் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம், நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ரூல்ஸை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே 1 2 அப்படிங்கிறது இங்கே எப்படி நடந்ததோ அதே மாதிரி இங்கேயும் 1 2 அப்படிங்கிற சேனல் பேட்டர்னில் நம்ம மேலே போயிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபாலோ பண்ணியாச்சா. இப்போ நம்ம எந்த ஏரியாவில் வந்தால் என்ட்ரி, இப்போ ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் வந்தால் என்ட்ரி அப்படிங்கிறத பார்ப்போமா. அதே மாதிரி ஈக்குவல் சைடு நமக்கு மேலே வரும்போது இந்த ஏரியாவில் நம்ம வரும்போது செல் அப்படின்னு பார்ப்போம். வெறுமனே ஒரு ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியாது, அது எங்கே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ரியாக்ட் பண்ணும். இப்போ இதுதான் சப்போர்ட் அப்படின்னா மார்க்கெட் வரும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்காக இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் மேலே வந்து ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஆனால் சேனலை பொறுத்தளவு கீழே மேலேயும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக ரியாக்ட் ஆகும், இதுதான் சேனல். ஸோ இங்கேயும் நம்ம அதே மாதிரி 3rd and 4th என்ட்ரி மட்டும் தான் பார்ப்போம். சப்போர்ட் வந்தால் பை, ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல். ஸோ அதை தான் பார்ப்போம், 3rd and 4th இதை தான் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா. ஸோ அப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து ரூல்ஸ் வயலேட் ஆகி வேறு ஏதோ டேரக்ஷன் கிடைக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4th டைம் போயிடுச்சு, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருது அப்படின்னா இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். பையிங் எதுவும் பார்த்துருக்கக்கூடாது, மேபி செல்லிங் வேணால் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இவ்வளோ நாள் கரெக்ஷன், இது இம்பல்ஸில் இருந்த ஸ்டாக்கு இப்போ திடீர்னு கரெக்ஷனுக்கு மாறி இருக்குது. மார்க்கெட் இம்பல்ஸ்னால் என்ன, ஒரு ஹையர் ஹை போனது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த ட்ரெண்டை கட் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம பேஸ் அனாலிசிஸ் நம்ம படித்தோம் இல்லையா, அது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவள் சேனலுக்கும் ட்ரெண்ட் லைனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே டிஃப்ரென்ஸ் அப்சைடு ப்ரைஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்கும் சேனலில். பார்க்கலாம் ஒரே நிமிஷம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்ரேடு வந்து போயிட்டு இருந்தது எங்களுடைய இதில். கேபிஆர் மில் எடுத்திருந்தோம், வீக்லி சார்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. நம்ம கம்யூனிட்டியில் கூட போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ தான் இனிஷியலாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து இப்போ தான் பையிங் இனிஷியேஷன் ஆகிருக்கு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேனல். எப்படி சேனல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த லோயர் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி ஹையர் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ட்ரெண்டில் என்ன அப்படி இருக்காது, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், மேலே இங்கே போகிறது இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி கீழே வராது, பாதியிலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ வந்து அது மேலே அந்த ஈக்குவல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆங்குலர் ப்ரைஸுங்கிறது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய 2 கோட்டுக்குமே ஈக்குவலான ரியாக்ஷன் கொடுக்கணும், அதுதான் சேனல். ஓகேவா? அப்போ சிமிலராக பாருங்கள், நம்மளுடைய ரூல் என்ன, இப்போ 1 2 மேலே வந்து நம்ம அந்த ரியாக்ஷன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக வந்து 3 and 4 இது வந்து 3 இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியரிஸ் இது வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிருக்கு. மறுபடியும் அதே லைனை, இந்த லைன் அப்படியே ஃபாலோ ஆகி கீழே வருது. எப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை கரெக்டாக எப்போ வந்து நமக்கு வந்து டச் பண்ணுதோ அப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். இது வந்து வீக்லி சார்ட். என்ட்ரிக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லியில் நீங்கள் போயிருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பிரேக் அவுட் கிடையாது, இது ஃபேக் தான். உங்களுக்கு தெரியும், இந்த கேண்டலுக்கு மேலே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கிடையாது. அப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வரும்போது இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங் கிடைக்குது. அதாவது இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், கிளியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. இந்த 2 கேண்டில், ஃபஸ்ட்டு க்ரீன், இந்த ரெட்டில் கிளியரான செல்லிங் ப்ரெஷர் கிடைக்குது. இதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங். ஸோ மேட்ச் ஆகுதா? டெய்லி கேண்டில் உங்களுக்கு என்ட்ரி அப்படிங்கிறது ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். என்ட்ரி எக்ஸிட்டும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து 4th டைம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா 4th டைம் வந்து ஒரு ஜம்ப் கிடைக்குது. ஜம்ப்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த பேட்டர்ன் கிடைக்குது. இப்போ வந்து வீக்லியில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வீக்லியில் பேட்டர்ன் கிடைக்குது. ஆனால் அது கொஞ்சம் பெரிய கேண்டில் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே என்ட்ரி பார்க்க மாட்டோம், ஏன்னா அனாலிசிஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து பார்க்குறோம், 4th கரெக்டாக ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் வருது, ஆனால் இதில் பேட்டர்னில் எதுவுமே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மேட்ச் ஆகலை. இங்கே நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வருது, அந்த கேண்டில் பீட் பண்ணி எப்போ மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சோ அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. அப்போ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இதை விட்டு மேலே போனால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ். இங்கே நமக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் பேட்டர்ன் என்ன கிடைச்சாலுமே நமக்கு வந்து நம்மளுடைய 3rd and 4th ரேஞ்சில் நமக்கு சப்போர்ட்னா பையிங், ரெசிஸ்டன்ஸ்னால் செல்லிங், இவ்வளோ தான் ரூல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3rd and 4th முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு டெக்னிக்கலாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பையிங் கிடச்சிருக்கு. அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேலேருந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்மளுடைய ரூல் அப்படிங்கிறது 1 2 3 4 மட்டும்தான். இப்படி நம்ம வரைகிறோம். ஸோ எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் கிளியராக நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா ஜோன் வரையும் போதும் ஜோன் வரையும் போது உங்களுக்கு இந்த லைன் வரைகிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் எப்படி டேரெக்டாக ஜோன் வரைகிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னா லைனிங்கில் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா லைன் பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஜோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு, ரீடெஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ரைஸ் புஷ்ஷுக்கு பையர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க, கைண்ட் ஆஃப் அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பையிங் என்ட்ரி கொடுத்துருச்சு. மோர் தென் நம்மளுடைய ரூல்ஸையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா 4th என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இந்த ரேஞ்சிலேயே 4th என்ட்ரிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ 5th வந்து மார்க்கெட் நான் சொன்னேன் 50-50 தான். நம்மளுடைய ரூலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் எந்த அவசியம் கிடையாது. ரூலை வந்து கரெக்டாக பிரேக் பண்ணுது. கரெக்டாக 50 அப்படிங்கிறது மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரலாம், இங்கேருந்து மேலே போகலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரைஸ் பிரேக் அவுட் நடக்குது, மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்சைட் போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இம்பல்ஸ் மாதிரி தான். அப்போ இந்த கேண்டில் இது க்ரீனாகவே முடிஞ்சு அடுத்த வாரத்தோட கேண்டில் இதோடைய ஹையை கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது, இது வந்து பையிங் தான் போக போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிருது. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கவர் பண்ணது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனு, சேனல். இப்போ வந்து 3 கவர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கப் அண்ட் கேண்டிலும் டபுள் டாப்பும் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே நாளில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்பிட்வீனில் உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு நம்ம பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கு வரக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கப் அண்ட் கேண்டில் பேட்டர்னும் டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய டார்கெட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த டார்கெட் இல்லாமல் டபுள் டாப் பேட்டர்னுக்கும் டபுள் பாட்டம் பேட்டர்னுக்கும் கப் அண்ட் கேண்டில் பேட்டர்னுக்குமே மார்க்கெட்டே ஒரு டார்கெட்டை கொடுக்கும். மார்க்கெட் வந்து இந்த டார்கெட் தான் மார்க்கெட் வந்து போகுது அப்படிங்கிறத அந்த பேட்டர்ன் உருவாகிட்டு இருக்கும்போதே நம்மளால் வந்து என்கவுண்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம நாளைக்கு எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, சேனல் இது வந்து பார்த்துருக்கோம். அதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எந்த ரேஞ்ச் வந்தால் என்ட்ரி எடுக்கணும், எந்த கேண்டில்ஸ் வந்தால் என்ட்ரி எடுக்கணும், எந்த டச் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், அதை வந்து பேஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ பேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேஸை இந்த டெக்னிக்கல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போது.